சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை கோலமே இருளில் சவித்திட்ட வேளையிலே முழு நிலவென நிலமதில் நடந்தவனே துயரத்தில் துடித்திட்ட தருணங்களில் வழி துணையென தோள் தந்த இறையவனே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாவம் மனதிலே படராதோ பாவம் மனதிலே மறையாதோ தேவன் பாவம் மனதிலே படராதோ சோதனை மறைந்திட அருள் தருவான் உதயங்கள் தேடும் இதயங்கள் தன்னிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை கோலமே தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பதுவை அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, கனவின் புனித சூசையப்பர் திருத்தலம் அறிமுகம் உங்களை அன்புடன் இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, புனித பதுவை அந்தோனியாரை நினைவு கூறும் இந்த செவ்வாய்க்கிழமை திருப்பலியிலே இயேசுவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக மாறுவது எப்படி? நாம் இயேசுவின் குடும்பத்தவர்களா அல்லது இயேசுவின் குடும்பத்தை சாராதவர்களா? Do we belong to the family of Jesus? And how to become a member of the family of Jesus? By being a mother, a brother, a sister. இயேசுவின் சகோதர சகோதரிகளாக, அன்னையாக எப்படி மாறி இயேசுவின் குடும்பத்தை சார்ந்திருப்பது? இன்றைய நற்செய்தியிலே தம் சீடர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த போது அவரை பார்க்க அன்னை மரியாளும் இயேசுவின் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அவர்கள் பேசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த அருமையான தருணத்தை பயன்படுத்தி, யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள் என்று கேட்கிறார். இந்த மத்தேயு நற்செய்தியினுடைய விவிலிய மேற்கோளை வைத்து எப்பொழுதுமே தவறாக கத்தோலிக்க திருச்சபையையும் அதனுடைய வழிபாட்டையும் அதனுடைய விசுவாச சத்தியங்களையும் குறை சொல்லுகின்ற பிரிவினை சபையினர் அல்லது புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லுகிறவர்கள், பாருங்கள், அன்னை மரியாளை ஆண்டவர் அவமதித்தார், இயேசுவே மாதாவை மதிக்கவில்லை, இயேசுவே மாதாவுக்கு நிறைய குழந்தைகள் இருந்ததாகவும் இயேசுடைய சகோதரர்கள் என்றெல்லாம் சொல்லி விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன் தாயை மதிக்காததாகவும், ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்கு பின்பு மரியாள் என்றும் கன்னியாக எல்லாம் இல்லை, அவளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது என்று பிரிவினை சபைகள் 48,000 சபைகள் இருக்கிற உலகத்தில் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறார்கள். இதை பல வேளைகளிலே விவிலிய மேற்கோள் இருக்கிறது என்று சொல்லி கத்தோலிக்கர்களும் அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லிவிட்டு இன்னொருவருக்கு தன்னை தருகின்ற தகுதியற்ற ஜென்மம் அல்ல. ஆக அன்னை மரியாள் இயேசு பிறப்பதற்கு முன்பு கன்னியாக
இருந்தாள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எசையா புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள். ஆக இயேசுவின் பிறப்பை பற்றி 700 ஆண்டுகளுக்கு முன்னால் எசையா இறைவாக்கினர் சொல்லும் போது கன்னியின் வயிற்றில் தான் கடவுள் பிறப்பார். ஆக இம்மானுவேல் இயேசு அன்னை மரியாள் கன்னியாக இருந்தபோது கருத்தரித்தார்கள். அதுபோல இயேசு பிறந்த போதும் கன்னியாகவே அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார்கள். குழந்தையை பெற்றெடுக்கிற தாய்மார்கள் தங்களுடைய கன்னிமையை இழந்து விடலாம். ஆனால் அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால். அந்த பரிசுத்த ஆவி இறங்கி வந்து கருவுற்ற எப்படி கன்னிமை கழியாமலே இயேசுவை கருத்தாங்கிய மரியாள் கன்னிமை கழியாமலே இயேசுவை பெற்றெடுத்தார்கள். நாம் விடுதலை பயணம் 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு மோயிசனை அழைத்த போது எரியும் முட்புதரிலே ஆண்டவர் காட்சி தருகிறார். பச்சை பசேரென்று இருக்கிற அந்த முட்புதரானது பற்றி எரிகிறது. வேதத்தில் எழுதி இருக்கிறது, செடி எரியாமல் ஆனால் தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. செடி வெந்து போகாமல், செடிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கடவுளுடைய பிரசன்னம் பற்றி எரிய முடியும் என்பது போல மரியன்னையின் கன்னிமைக்கு எந்த பங்கமும் இல்லாமல் கடவுளுடைய வல்லமை இறங்கி அவர் மனுவை எடுத்து அன்னை வழியாக கன்னியிடம் பிறந்தார் என்று நாம் விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோம். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உருவகித்து கன்னிமரியாளிடமிருந்து அவர் பிறந்தார் என்றுதான் நம் விசுவாச அறிக்கையில் சொல்கிறோம். ஆக அன்னை மரியாள் அதற்கு பின்பும் என்றும் கன்னியாக இருந்தாள். ஆகவேதான் அவளை கன்னி மரியாள், அன்னை கன்னி மரியாள். ஒரு தாயும் கன்னியும் இணைந்திருக்கிற மகத்துவம் அன்னை மரியாள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளை, இந்த பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இது எப்படி சாத்தியம்? 3 காரியங்கள். கத்தோலிக்கர்கள் என்பவர்கள் யார் என்றால் விஞ்ஞானம் நம்ப முடியாத 3 காரியங்களையும் நம்புகிறவர்கள். புனித பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் காண்பவற்றின் மீது விசுவாசம் கொள்கிறவர்கள் அல்ல, அல்லது கண்டதால் விசுவசிக்கிறவர்கள் அல்ல, காணாதவற்றின் மீது, புரிந்து கொள்ளாதவற்றின் மீது விசுவாசத்தின் வழியாக ஏற்று நம்பி வாழ்கிறவர்கள். அந்த விதத்திலே நீங்கள் பார்த்தால் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்பதை எந்த விஞ்ஞானமும் எப்படி என்று விளக்குவதில்லை. அனுமானங்களை சொல்கிறார்கள். திடீரென்று பிக் பேங் தியரி, திடீரென்று வெடித்தது, அதில் எல்லாம் உருவாகியது என்கிறார்கள். மனிதன் எப்படி வந்தான் என்று ஒரு சிலர், குரங்கில் இருந்து வந்தான் என்று டார்வின் சொல்லலாம். இதெல்லாம் அனுமானங்கள் தான். ஆனால் நாம் ஆண்டவர் 6 நாள் இந்த உலகத்தை படைத்தார் என்றும் 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார் என்றும் ஆண்டவருடைய படைப்பு இப்படி அமைந்தது என்று வேதம் சொல்லுவதை நாம் அப்படியே நம்புகிறவர்கள். ஆக விஞ்ஞானம் ஏற்காததை நம்புகிறவர்கள். அதுபோல 2வது, அன்னை மரியாள் ஒரு கன்னி எப்படி கருத்தாங்க முடியும்? ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண் எப்படி கருவுற முடியும் என்பது இந்த உலகம் விஞ்ஞானம் எல்லாவற்றிற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றதை மனதில் நிறுத்தி அதை நம்புகிறவர்கள் நாம். அதுபோல கடவுள் மனிதனாக முடியுமா? கடவுள் எப்படி மனிதனாக முடியும்? How can the transcendent God become immanent என்று கேட்கிற கேள்விகள் இருக்கலாம். ஆனால் கடவுள் இந்த உலகை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே பேரான மகனையே உலகிற்கு அனுப்பி அவரின் விசுவாசம் கொள்ளும் அனைவரும் நித்திய வாழ்வை பெறுவதற்காக அவர் திருவுளம் கொண்டார் என்பதை நாம் நம்புகிறோம். இப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவைகளை நம்புகிறவர்கள். ஆனால் புரோட்டஸ்டாண்டிசம் என்பது, புரோட்டஸ்ட் அண்ட் ஸ்டாண்ட், யாருக்கு எதிராக? கத்தோலிக்கர்களுக்கு எதிராக அவருடைய விசுவாச உண்மைகளை எல்லாம் எதிர்ப்பதுதான் இவர்களுடைய வேலை. ஆகவே அன்னை மரியாள் ஆண்டவருடைய சிறந்த சீடராக இருந்தார். நாம் அனைவருமே இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவின் போதனைகளைத்தான் நாம் வாழ வேண்டும். இயேசுவின் போதனைப்படிதான் நாம் சீடர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சீடர்களாக வாழ்வதில் நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக அன்னை இருக்கிறார். அன்னையை போன்ற சீடர்களாக இயேசுவுக்கு நாம் மாறினால் நாம் இயேசுவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். யோசித்து பார்ப்போம். நாம் நற்செய்தியின்படி வாழ்கிறோமா? இயேசுவின் போதனையின்படி வாழ்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், கடவுளுடைய விருப்பப்படி நடக்கிறவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் என்கிறார்.
நாம் என்னவாக இருக்கிறோம்? இந்த இறை வார்த்தைகளை மனதில் நிறுத்தி இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றங்குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏழையின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆயிரம் கோடி அற்புத புனித பதுவை அந்தோனியார் வழியாக உம்முடைய நல்ல சீடர்களாக எப்படி மாறுவது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்திய கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கனவின் புனித சூசையப்பர் வழியாக உம்முடைய திருக்குடும்பத்தையும் திருத்தாயையும் பேணியது போல எங்களையும் பேணி காக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் உளங்கணிந்தும் அடியார்களாகிய எங்களில் புனித பதுவை அந்தோனியார் வழியாக அருண்கொடைகளை பெருகச் செய்கின்றேன். எவ்வாறு மீது கொண்டிருக்கும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் புனித பதுவை அந்தோனியாரை போல் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடித்து இயேசுவின் குடும்ப உறுப்பினர்களாக மாற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 இறுதியாக. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பச்சானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றேன். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைக்கிறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை விதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு திரளாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்மையும் காட்டியருளீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும்.
நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 46 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். ஆண்டவரே, உங்களுடையதும் என்னுடையதுமான ஆண்டவருக்கு பிரியமான இந்த திவ்யமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் அது கைதிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும்
நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் மையமான நேரம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அன்றாட அதிசயமாக இந்த திருப்பலியில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தேவனுடைய திருவிழாகவும் திருரத்தமாகவும் மாற்றும் நேரம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற ஆழமான விசுவாசத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் உமக்கு விழும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பிறந்து கிடக்கிற உம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரை, இந்த தெய்வீக பலியில் இப்பள்ளியை நான் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேனோ இந்த திருப்பலியின் கருத்துக்களையும் நேர் ஏற்று ஆசீர்வதியும். எப்பங்கு மக்களையும் இப்பங்கின் கருத்துக்களையும் கொரோனா நோயாளிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் பயத்திலும் அச்சத்திலும் வாடுகிற எல்லாரையும் உம்முடைய பரிவிரக்கத்திலும் பேரன்பிலும் அன்பின் நிறைவை அடைய செய்திருடும். உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலும் மற்ற விதங்களிலும் மரித்து போன எல்லா பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் தூங்குவோராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வருமல்ல
உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கொரோனாவில் இருந்து முழு விடுதலைக்கும், நம் குடும்பங்களுக்கு அமைதியும், நம் பங்கின் கருத்துக்கள் நிறைவேறவும், இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் நீங்கி இதன் மகிமை ஆண்டவரால் வெளிப்படவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். எங்களுக்கு விடுதலை அளித்து உம்முடைய கிருபையின் கொடையான அமைதியை எங்களுக்கு கொடையாக தாரும். உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இம்மண்டலத்தில் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேருக்கு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் இறைவார்த்தையை கேட்டு வாசித்து ஆனால் அதன்படி வாழாமல் இருந்து எங்களுடைய வாழ்வற்ற விசுவாசத்தையும் நினைத்து மனம் வருத்துகிறோம். உன் மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையும் உம்முடைய பிரியமான பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் முன்னிட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை, நாம் நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். எங்கள் ஆண்டவருடைய கல்வாரி பலியின் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவர் வழியாகவே நமக்கு மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பெற்று தந்த மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அருளிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள நமக்கு காரணமாக இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருதில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. கடவின் புனித தூக்கைப்பர் அருத்தலம் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவன கடவின் புனித தூக்கைப்பர் பங்கின் மீதும் அருத்தலத்தின் இறை மக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருத்தலத்தில் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலும் அது குறித்த அச்சம் பயத்துடன் திருமணம் இருக்கின்றோம். எங்களோடும் பங்கு மக்கள் அருத்தல பக்தருடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தோன்றுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தி என் பங்கிற்கு கட்டித்தர போகும் அழகான ஒரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும்
சூசேப்பர் உமது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் என் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வர்த்தக பங்கு மக்கள் மற்றும் மக்கள்களையும் ஆசீர்வதிக்கும் இடமாக்கும். இந்த புதிய ஆலயப்பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையின உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவர் எங்களை தூண்டி அருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கனவில் புனித சூசேப்பர் ஆலயப்பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அறிவன கனவில் புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வுதரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அன்பினருடைய ஆழம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எறியச் செய்வதாக. எவ்வாறு நாங்களும் திருமரணம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவர்களையே காண கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களுடையாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தது போல இந்த நாளும் ஆசீர்வதிப்பார். இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார். நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்மை கடந்து வர செய்திருக்கிறார். நமக்கு முன்னால் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகளையும் இலகுவாக மாற்றக்கூடியவர் நம் தேவன். ஆகவே அந்த தேவனை நோக்கி நாம் குடும்பமாக ஜெபிப்போம். நம் குடும்பங்களை, நம் குடும்பத்து பிள்ளைகளை, நம்முடைய பங்கை, மறை மாவட்டத்தை, மாநிலத்தை, நாட்டை, உலக திருச்சபையை, உலக மக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அந்த இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய வாஞ்சையையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய பாதுகாக்கும் பண்பையும் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை உம் திருமகன் வழியாக உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வழிபாடுகளை விட மனிதனுடைய தேவை, மனிதனுடைய பிரச்சனைகளை நாங்கள் மனம் கொண்டு உம் திருமகனை போல் பார்க்கக்கூடிய வாஞ்சையை கூட துன்பப்படுகிறவர்களை நோக்கி அவர் ஓடி உதவி செய்தார். தன்னிடம் ஓடி வந்த நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்தினார். இப்படி மனித தேவைகளை, மனித உணர்வுகளை, மனிதனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவனாகவும் திருமகன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, நீர் எங்களை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறேன், எங்கள் சார்பாக இருக்கிறேன், எங்களை தீர்ப்பிடாமல் எங்களை மீட்கிற தேவனாக இருக்கிறேன் என்பதை உணர்கிறோம். இந்த கஷ்டமான கொரோனா காலத்திலே 5-6 மாதங்களும் உம் மக்கள் பட்ட பாடுகள் வரலாற்றிலே அவர்கள் பட்ட பெரும் துன்பமாக இருக்கிறது. மக்களுடைய துன்பங்களை எல்லாம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பட்ட துன்பங்களோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த துன்பங்களை எல்லாம் நாங்கள் மீட்பின் தைலங்களாக எங்கள் மீது பொழிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்கள் நீர் வாழும் இல்லங்கள், நீர் ஏற்படுத்திய தம்பதியர்கள், அவர்கள் அன்புறவுகளை நிலைத்திருப்பார்களாக. உமக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும். அவர்களுக்கு நீர் கொடுத்த குழந்தைகள் மீது அவர்கள் அன்புள்ளவர்களாக இருந்து தங்களுடைய செயல்பாடுகளால், தங்களுடைய எண்ணங்களால் பிள்ளைகளை உம்பால் அவர்கள் இதயத்தை எழுப்பி வர செய்வார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இந்த துன்பமான வேளையிலும் நீர் உறுதியான விசுவாசத்தை கொடும். காக்கிற தெய்வம் நீரே என்பதை அவர்கள் நம்ப செய்திடணும். ஆண்டவரே, உண்மை விட அவர்கள் சிறந்த ஒரு ஆண்டிலும், ஒரு சிறந்த ஒரு இடத்திலும் தங்களை அடைக்கலம் கொடுக்க முடியாது. எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிறவர் நீர் என்ற அந்த உணர்வை, அந்த எண்ணத்தை, அந்த புரிதலை, அந்த விசுவாசத்தை உன் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசத்தினாலேயே உன் பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடப்போம், உம்மை பற்றி கொண்டு வாழ்வோம். நீர் இல்லை என்றால் எங்களுக்கு யார் இருக்கிறார்? ஆண்டவரே, நீர் இரக்கம் கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு யார் இரக்கம் கொள்வார்கள்? அன்றும் சீடர்களை குற்றம் சுமத்திய பரிசேயர்களிடம் அவர்களுக்காக பரிந்து பேசி, சட்டம் மனிதனுக்காகத்தானே ஒழிய மனிதன் சட்டத்திற்காக அல்ல என்று சொல்லி வானக தந்தையின் இரக்கத்தை கொண்டு சட்டங்களை விட
இரக்கத்தையும் அன்பையுமே விரும்புவதாக சொன்ன எங்கள் வல்லமையுள்ள தேவனே, எங்களுடைய மறை சட்டங்களோ தனிப்பட்ட சட்டங்களோ விட நாங்கள் ஒவ்வொருவரையும் அன்பினால் நடத்த, அன்பினால் அரவணைத்துக் கொள்ள, எங்கள் குடும்பங்கள் அன்பு சமூகங்களாக மாற, அன்பினால் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, அன்புக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எங்களால் யாருக்கும் கண்ணீர் வராத வண்ணம் நாங்கள் மகிழ்ச்சியின் தைரியத்தையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க உன் சீடர்களோடு இருந்தது போல, உன் நோயாளிகளை தேடி வந்த நோயாளிகளோடு இருந்தது போல, ஆயிரமில்லா ஆடுகளோடு இருந்த மந்தையாகிய இஸ்ரவேல் மக்களோடு இருந்தது போல எங்களோடும், என் பிள்ளைகளோடும், எங்கள் குடும்பத்தோடும், எங்கள் பங்கு மக்களோடும், எங்கள் மறை மாவட்டத்தோடும் உம்மை ஏறெடுத்து பார்க்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலான் குருவிகளுக்கு தஞ்சமும், தகைகளான் குருவிகளுக்கு உணவு கொடுக்கிற உம்முடைய வாஞ்சியும் கிருபையும் இந்த நாளும் வருகின்ற கடினமான நாட்களிலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் பாதுகாவலர் கடவுள் புனித சூசையின் வழியாக உம்மை நோக்கி எழுப்புகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அறிமுகம் கடவுள் புனித சூசையின் வழியாக அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. நம் இல்லங்களும் நம் உள்ளங்களும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் விட அன்பையும் விசுவாசத்தையும் மேன்மையாக கொண்டு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.